வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த குரு பயிற்சி நம்ம மக்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது? நவகிரகத்துல மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சி. சோ பொதுவா சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும்னு சொன்னா குரு பலன் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஜாதகர்கள். அது கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பால் காய்ச்சறதா இருக்கட்டும், சுபகாரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குருவினுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்துக்கு குரு பலன் தரக்கூடிய இடத்தில் இருந்தால் அவங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட நவகிரகத்துல நல்ல கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு வருட காலங்கள் இருந்த ஒரு பலன் தருவாரு. சோ இந்த குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி இப்ப இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சோ 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் கடகராசியில உச்சம் அடைகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு தனத்துக்குரிய காரகன், பணம். அதே மாதிரி குரு குழந்தைக்குரிய காரகன். குரு கல்விக்குரியவர், ஞானத்துக்குரியவர், அறிவுக்குரியவர், சிந்தனைக்குரியவர் அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். உலகத்துல நல்ல பண்பு எதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் குருவுக்கு பொருந்தும்னு சொல்லணும். சோ அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சியினால 12 ராசிக்காரர்களுக்கும் குருவினுடைய அருள் பூரணமாக இருக்க போகிறது. அதே மாதிரி குரு வரக்கூடிய இடம் மட்டும் இல்லாது குரு பார்க்கக்கூடிய இடங்களும் அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக கொடுக்கும். ஓகே சார், நம்ம மிதுன ராசினியர்கள் பத்தி பேச போறோம் சார். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கா? சோ 12 ராசிகள்ல மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா ஜென்ம குருல மிதுன ராசி நிறைய மன அழுத்தம், மன உளைச்சலோட கஷ்டப்பட்டிருப்பாங்க. யார கதை கேட்டீங்கன்னாலும் நீங்க ஒரு கதை சொல்ல போனீங்கன்னா உங்கள்ட்ட 10 கதையை சொல்லி உங்களை டயர்ட் ஆக்குற அளவுக்கு அவங்களுடைய மனசுல வலி இருந்துச்சு. ஏன்னா ஜென்மத்துல குரு இருந்துச்சுன்னா பொதுவா ஒரு ஜாதகம் சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி வாழ்வாங்க. உணர்ச்சிகளை அடக்கிட்டு இருப்பாங்க, உணர்வுகளை அடக்கிட்டு இருப்பாங்க. வெடிச்சு அழணும்னு ஆள் இருந்துச்சுன்னா ஒண்ணு கத்திடலாமான்னு தோணும். அவ்வளவு வேதனைகளை சொன்னாங்க. பட் அப்படி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நல்ல விஷயங்களை கடவுள் கொடுத்தாரான்னா இல்ல. இப்படி எப்பயாவது என்னுடைய வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு அவங்க நினைக்கும் போதுதான் இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை சத்தியமாக தரும். ஏன்னா ஜென்மத்துல இருந்த குரு 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல வராரு. சுகஸ்தானம் ஜென்மத்துல இருந்த குரு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, கல்வி, பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில வருது. அப்ப குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பற்று இல்லாம வாழறேன் சார், வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அமைதி கிடையாது சார், எதுக்காக வாழறேன்னு எங்களுக்கு தெரியல சார், ஒரு தான் தோன்றித்தனமான குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்ச மிதுனராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு சத்தியமாக குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் 100% கிடைத்தே தீரும். எஸ், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கான சீட்ஸ் கடவுள் அவங்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பா. அதே மாதிரி பொருளாதாரத்துல லாஸ்ட் 2 வருஷத்துல நிறைய மந்தத்தன்மைகளை சந்தித்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த பைனான்சியல் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இந்த வருஷத்துல அமையக்கூடியதா இருக்கும். சார் எல்லாம் இருக்கு சார், வீட்டுல நாங்க நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுது சார், சந்தோஷமா பேசியே பல நாள் ஆகுது சார். யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா நம்ம அடுத்தவங்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு வழியா இருக்கு சார். ஏன்னா எங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் தெரியுமா, ஆனா இந்த 2 வருஷமா எங்க வீட்டுல அப்படி ஒரு சூழலே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில இருந்து குடும்பத்துல சூழல் மாறும். வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா உட்காரக்கூடிய அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்தும். குறிப்பா சுபமங்கல காரியங்களை இந்த வருஷத்துல அவங்க செய்ய போறாங்க. வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் மிதுனராசி யாரை கேட்டாலும் நிறைய பாடத்தை கத்து கொடுத்தது கடவுள். வாழ்க்கையில எது சரி, எது நல்லது, யார் நல்லவன், யாரை நீ நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்றது உள்பட நிறைய அனுபவத்தை கொடுத்தது. மிதுனராசி எப்படின்னா வெளுத்ததெல்லாம் பாடு நம்பி வெகுளியா இருந்து ஏமாறு, எல்லாருக்கும் ஏத்த மாதிரியும் தன்னை நம்ம நல்லவன் நிரூபிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியது. ஏன்னா ஒத்த ரெட்டையர் வடிவம் இல்லையா, எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா முடியாதுங்க. உங்களுக்கான வாழ்க்கையை வாழ தொடங்குங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்வு மேம்படும். மிதுனராசிக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது குரு பார்க்கிற இடம் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 6ஆம் இடம் என்பது மருத்துவ செலவுகள் குறையும், கடன் நெருக்கடியில இருந்து மீண்டு வருவாங்க. மறைமுகமா போட்டி இருக்கு சார், பொறாம இருக்கு, நான் கஷ்டப்படுறேன் ஆனா என்ன பார்த்தா அவன் இருக்கிறவங்கள அவளுக்கு என்ன குறை அவனுக்கு என்ன குறைன்னு பேசுறாங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தா இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வெளிமாநிலத்துல வசிக்கக்கூடியவர்களால இவர்களுக்கு ஒரு ஆதாய பலன் கிடைக்கும். குறிப்பா கல்யாண வயசுல இருந்து கல்யாணமே நடக்கல எங்களுக்கு அப்படின்னு இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக மே 26க்கு பிறகு மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும்.
நிறைய காதல் திருமணங்கள் இந்த வருஷத்துல அவங்களுக்கு நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி 5 வருஷம் மிதுன ராசியில பெருசா சந்தோஷமா இருந்தாங்கன்னா சொல்ல முடியாது. அது கணவன் மனைவில அது காதலர்களா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களா இருக்கட்டும், சோ இதுல கூட பெரிய அழுத்தங்களை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இந்த குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடவுளுடைய அருளோடு அந்த சிக்கல்கள் மாறும். பிரிந்தவங்க ஒண்ணு சேருவாங்க. புரிதலே இல்லாத வாழ்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் அன்பு அந்யோன்யத்தோடு வாழக்கூடிய சூழல்களை ஏற்படுத்த போகிறது. அப்பா வழி சொத்து கிடைக்கணும் சார், எனக்கு அப்பாவோட பிரச்சனையாவே இருக்கு, லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸா நிறைய முரண்கள் தந்தையோடு நடந்துட்டு வந்ததுன்றவங்க எல்லாம் கடவுளுடைய அருளோடு அந்த விஷயங்கள்ல இருந்து மாறுபடும். மெயினா மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு புதிய பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும். 10வது வீட்டுல ஒரு பாவகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரும் அப்படின்னு சொல்லுவேன். சனி இருந்து அந்த சனியை உச்சகுரு பார்க்கறதுனால கடவுளுடைய அருளோடு புதிய பொறுப்பு புகழ் கிடைக்கும். அரசு துறைக்கு யாராவது எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மிதுன ராசிலாம் மே 26க்கு பிறகு ட்ரை பண்ணா சத்தியமாக நடக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா எந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயம்னு மிதுனராசிக்காரர்கள் நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தை அவர்கள் மனதார நினைத்து செயல்படுத்தும் போது இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். சார், இப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? அதே மாதிரி சொல்லிருங்க, எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம்னு சரி. ஸோ மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் கூட பேசுறோம் பழகிறோன்றதுல ரொம்ப ஜாகிரதையா. 3ல கேது இருந்துச்சுன்னா தவறுதலான நண்பர்கள், தவறுதலான பழக்க வழக்கத்துக்குள்ள இவங்களை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணும். அதே மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லாட்டி அவங்க கூடயும் தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். 2வது அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்பாவுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் இவங்க கவனமா அவங்கள பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது 10ல சனி இருக்கிறதுனால வேலை தொழில் பண்ற இடத்துல கொஞ்சம் யாராவது நம்மளை டார்கெட் பண்ணி ப்ரெஷர் பண்ணாலும் கூட கொஞ்சம் நம்ம இந்த நேர காலங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லை அதுக்கு மட்டும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம அமைதியா விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லை. இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். எந்த தெய்வத்தை வழிபட்டா என்னுடைய வாழ்வு ரொம்ப சிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10ல கர்ம சனி இருக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோயில் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு இவங்க கையால ஒரு சுண்டல் மாதிரி படைச்சு கொண்டு போய் அது ஒரு 10 பேத்துக்கு இவங்க தானமா கொடுக்கும்போது அந்த கர்ம சனி இவர்கள் செய்யக்கூடிய புண்ணிய பலன்களையும் இவர்கள் செய்திருந்த புண்ணிய பலன்களுக்குரிய சூழல்களையும் கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான லைஃபை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தத்துல மிதுனராசிக்கு ரொம்ப நல்ல நேரம். தயவு கூர்ந்து நீங்க நல்ல விஷயங்களை தொடங்குங்க. யாரையும் கன்சல்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என்ன உள்பட சேர்த்தே சொல்றேன். நீங்க நல்லதுன்னு நினைக்கிறதெல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்க ஆரம்பிங்க. கடவுளுடைய அருளோடு உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சார். நன்றி சார். தேங்க்யூ.